நடிகர் விஜய் விஷால் அவர்கள் நேற்று திடீர்னு எதுவுமே சொல்லாம பாகியலட்சுமி சீரியலை விட்டு விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில அவர் இப்படி ஒரு முடிவை எடுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் விலக என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை இப்போ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி இப்போ இந்த சீரியல்ல கோபி கேரக்டர்ல எழில் அப்பாவா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகர் சதீஷ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவரு பாகியலட்சுமி சீரியல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷமா நாங்க ஒன்னா இருந்தோம். சீரியல்ல தான் அவர் எனக்கு மக மாதிரி, ஆனா நிஜத்துல நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். வயசு வித்தியாசம் இல்லாம என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரு. எங்க எல்லாருக்குமே இந்த பாகியலட்சுமி சீரியல் நினைச்சு பார்க்காத பெயரையும் புகழையும் உருவாக்கி கொடுத்துச்சு. ஆனா அதுக்குன்னு நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாது. சீரியல்ல உள்ளவங்களுக்கும் விஷாலுக்கும் சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போற நேரமும் வந்துருச்சு. இதனால வேற வழி இல்லாம நடிகர் விஷால் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதே சமயத்துல அது அவரோட தனிப்பட்ட முடிவு. அதனால இத நமக்கு பிடிக்கலனாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் இதுக்கு அப்புறமா என்ன பண்ணாலும் அது மிகப்பெரிய சக்சஸ் ஆக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. பாகியலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல் இன்னைக்கு இவ்ளோ பிரபலமாகி இருக்குன்னா அதுக்கு நடிகர் விஜய் விஷால் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ சீரியல்ல இல்லன்றத ரசிகர்களால மட்டும் இல்லாம சீரியல் அடிக்கிற பிரபலங்களாலையுமே தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லியாகணும். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் சதீஷ் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நடிகர் விஷால் விலகுனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.